லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். கிறிஸ்துவத்தில் போதனை மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த ஒரு மதத்தை காட்டிலும் எந்த ஒரு மார்க்கத்தை காட்டிலும் கிறிஸ்துவத்தில் அதிகமாக போதனைகள் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் இருந்தபோது நிறைய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலையை தந்தார், செவிடர்களை கேட்கும்படியாக செய்தார், குருடர்கள் கண் பார்க்கும்படியாக செய்தார், குஷ்ரோகிகளை சுத்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், திமிர்வாதக்காரரை சுகமாக்கினார், பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும்படியாக வரவில்லை, தேவ ராஜ்யத்தை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாக தம்முடைய போதனைகளால் தாம் யார் என்பதையும், தேவன் யார் என்பதையும், மனித இனம் ஏன் கெட்டு கிடக்கிறது என்பதையும், இதற்கான தீர்வு என்ன என்பதையும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு போதித்தார். இயேசு கிறிஸ்து பேசும்போது தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய அறிவு வளத்தையும் தன்னுடைய சொல்லாற்றலையும் காண்பிப்பதற்காக ஜனங்களிடத்தில் பேசவில்லை, ஜனங்கள் கேட்க வேண்டும் என்று பேசினார். காதல விழணும். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்தார். எந்த மொழியில் பேசுகிறோம், எந்த மொழி நடையில் பேசுகிறோன்றது முக்கியம் கிடையாது, ஜனங்களுக்கு அது கேட்டுச்சா. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் எல்லாமே ஜனங்கள் காதுகள் கேட்கும்படியாக, காதுகளில் கேட்கும்படியாக ஏன் பேசுகிறார்? அவங்க காது கேட்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது கிடையாது. காதால் கேட்டாதான் இருதயத்தில் உணர முடியும். காதால கேட்காத ஒன்றை இருதயத்தில் உணர முடியாது. கர்த்தர் சும்மாலாம் பேச மாட்டார். கர்த்தர் தேவையில்லாமல் பேச மாட்டார். கர்த்தருடைய வாயில் இருந்து தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்று கூட வராது. புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே உங்கள் நன்மைகளுக்கானது, உங்களுடைய ஜீவனுக்கானது, உங்கள் வாழ்வுக்கானது. அவர் வாழ்வு தரும் வார்த்தைகளை பேசுகிற தேவனாக இருக்கிறார். காண்கிற கண்ணையும் கேட்கிற காதையும் கர்த்தர் மனிதனுக்கு தந்திருக்கிறார். காதுகளை படைத்தபோது கர்த்தருடைய நோக்கம் என்ன? கர்த்தர் பேசுவதை கேட்கும்படியாக இந்த காது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.